அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலகரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அந்த வரலாற்றினூடாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்ன என்கின்ற அடிப்படையில் தடம் பதித்த விடயங்களையும் அவர்கள் தடம் மாறிய விடயங்களிலிருந்தும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றி பார்க்கும் பொழுது வரலாற்று ரீதியாக குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில், அதாவது ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் அவர்கள் வாழ்ந்த விடயங்கள், அவர்கள் எமக்கு கற்றுக் கொடுத்த விடயங்கள் என்பது இன்றைய நிகழ்காலத்தில் பல்வேறுபட்ட ஆச்சரியங்களையும் எமது மனித வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு இலகுவாக கொண்டு செல்வதற்குமான மிக சிறந்த உதாரணங்களாக பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கை வரலாற்றின் மறுபக்கத்தை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உண்மை நிலையை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் எமக்கு பல மாற்றங்களை எமது வாழ்க்கையிலும் சரி, அடுத்த கட்ட எமது எதிர்கால சந்ததியினருக்கும் சரி, எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பிற்குள் உலகம் சுழன்று வந்து கொண்டிருக்கிறது, நாம் எம்மை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியில் அவர்களினூடாகவும் அந்த நிகழ்வுகளினூடாகவும் பல்வேறுபட்ட பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் வாய்ப்பாகவும் அமைய பெற்றிருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு சில நாடுகளை பற்றி பார்க்கும் பொழுது அந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவும் சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடும் எப்படிப்பட்ட ஆட்சி முறையின் கீழ் தம்மை வளர்த்து கொண்டது என்பது கூட ஆச்சரியமாக அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கண்டம் தான் ஆப்பிரிக்க கண்டம். குறிப்பாக ஆசியா, ஐரோப்பா, அதற்கு பிறகு உருவாகிய கண்டம் தான் இந்த ஆப்பிரிக்க கண்டம். குறிப்பாக இரும்பு கண்டமாகவும் அதே நேரத்தில் ஒரு இருள் சூழ்ந்த கண்டமாகவுமே இந்த ஆப்பிரிக்க கண்டம் அன்றிலிருந்து இன்று வரை நாம் பார்த்து வருகிற ஒரு விடயமாக இருக்கிறது. எதற்கு இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் மட்டும் இவ்வாறான ஆச்சரியகரமான விடயங்கள் மட்டுமே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன? குறிப்பாக அங்கு இருக்கின்ற நோய்கள் தொடர்பாக, அதாவது புதிய புதிய நோய்களை பற்றி நாம் கேள்விப்படும் போதெல்லாம் அந்த நோய்களினுடைய உருவாக்கம் அடித்தளம் என்பது ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து அவர்களுடைய கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்களிலிருந்தே வந்ததாக கூறப்படுகிறது. இப்படிதான் ஆராய்ச்சியாளர்களும் வல்லரசு நாடுகளும் எமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன. இது உண்மையா? உண்மையில் ஆப்பிரிக்க கண்டம் என்பது வீணடிக்கப்படுகின்ற ஒரு தேசமாகவும் அதே நேரத்தில் அங்கு பரிசோதனை கூடமாகவும் மட்டுமே பல்வேறுபட்ட மனிதர்களும் அங்கு இருக்கின்ற நாடுகளினுடைய நிலைமைகளும் காணப்படுகிறதா? இவ்வாறு பல தேடல்களை தேடும் பொழுது ஒரு சில நாடுகள் அதற்கு விதிவிலக்காக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கின்றன. அதற்கு மிக சிறந்த உதாரணமாக ருவண்டாவை குறிப்பிடலாம். அதே போன்றுதான் அதற்கு அருகில் இருக்கின்ற உகாண்டா நாட்டை எடுத்துக்கொண்டோமானால் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அந்த நாடு சந்தித்திருக்கிறது. அதே போன்று வரலாற்றில் பேசப்பட வேண்டிய ஒரு நாடு தன்னுடைய பொருளாதார கொள்கைகளை மிக மோசமாக வழிநடத்தியதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்து இன்றைய நிகழ்காலத்தில் எமது தேசத்தை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் இவர்களிடமிருந்து என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேடிய பொழுது எமக்கு கிடைத்த ஒரு நாடுதான் ஜிம்பாப்வே. அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வரலாற்று தடங்களையும், அங்கு என்ன நடக்கிறது, எப்படியான பொருளாதார முறைமைகள் அங்கு வழிநடத்தப்பட்டிருக்கின்றன, கையாளப்பட்டிருக்கின்றன, அங்கு வாழும் மக்களினுடைய நிகழ்கால நிலை என பல்வேறுபட்ட விடயங்களை தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம். ஜிம்பாப்வே நிகழ்கால உலகின் நிதர்சனமாக அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் எமக்கு பல்வேறுபட்ட உதாரணங்களை, ஒரு நாடு எப்படி இருந்துவிடக் கூடாது, ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி செல்வதற்கும் பொருளாதார ரீதியாக ஸ்திரத்தன்மையாக வைத்திருப்பதற்கும் அந்த நாடு கடைபிடித்த எந்த ஒரு விடயத்தையும் நாம் பின்தொடர்ந்து விடக் கூடாது என்பதற்கான மிக சிறந்த உதாரணமாக அந்த நாட்டை நாம் குறிப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலை, பொருளாதார வீழ்ச்சி, ஒட்டுமொத்தமான ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையை அந்த நாடு எட்டியிருக்கிறது. குறிப்பாக 1980ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தாலும் கூட அதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் கூறுவது போல இந்த 19ஆம் நூற்றாண்டை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் காலனித்துவத்திலிருந்து விடுபட்ட நாள் முதல் அங்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும் என்று பார்த்தால் அங்கு ஏற்பட்டது முழுவதுமே வீழ்ச்சியாக இருந்தது. அதற்கு காரணம் அரசாங்கம் பதவியேற்ற பொழுது அதன் தலைவர்கள் ஒவ்வொரு வித்தியாசமான நடைமுறைகளை கொண்டு வருவதாக எண்ணி அதல பாதாளத்திற்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் சரிவை நோக்கி கொண்டு சென்றிருந்தார்கள். எதற்காக அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது ஜிம்பாப்வேயினுடைய வரலாற்றை தெரிந்து கொண்ட பிறகு நிகழ்காலத்தில் அங்கு நடக்கின்ற விடயங்களை பொறுத்து உங்களாலும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நிகழ்காலத்திலும் சரி, கடந்த காலங்களிலும் சரி, அந்த நாட்டில் எவ்வாறான ஒரு பொருளாதார ஸ்திரமற்ற ஒரு நிலை காணப்பட்டது, அதனூடாக இலங்கை நாடான நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்ன இருக்கிறது என்பதையும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இதனை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வராவிட்டாலும் கூட நீங்கள் அதனை மிக சரியாக புரிந்து கொண்டு நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எமக்கு ஏற்பட போகின்ற அச்சங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஜிம்பாப்வே போன்ற நாடுகளை வைத்து உதாரணமாக கொண்டு நாம் எமது வாழ்க்கையை கட்டியெழுப்பிக் கொள்ள முடியும். குறிப்பாக ஜிம்பாப்வேயினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தை வைத்துதான் அந்த நாட்டை நாம் அதிகமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. காரணம், ஒரு ராத்தல் பானை வாங்குவதற்கு பல கோடி ரூபாவை அந்த மக்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு வாழ்வது கூட நிச்சயமற்ற ஒரு தன்மையாக மாறி இருக்கிறது. இன்னும் ஒரு சில வருடங்களில் ஒரு தனி மனிதன் கூட அந்த நாட்டில் வாழக்கூடிய தகுதியை இழந்து விடுவான் என்பதுதான்
உலக மக்களினுடைய ஆய்வுகளினுடைய ஒரு கணிப்பாகவும் மாறி இருக்கிறது. ஏன் இவ்வாறான ஒரு நிலை ஜிம்பாப்வேக்கு ஏற்பட்டது? இயற்கை எழில் கொஞ்சம் நாடாக ஆப்பிரிக்காவில் மிக முக்கியமான ஒரு தேசமாக பறைசாற்றப்பட்ட ஜிம்பாப்வேக்கு எப்படி இந்நிலை உருவாகியது? இந்த ஒட்டுமொத்த வரலாற்று தடங்களையும் தெரிந்து கொள்வதற்கு வரலாற்றையும் அதனுடைய ஆரம்பத்தையும் எவ்வாறான ஒரு நிலையில் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த ஜிம்பாப்வே தள்ளப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜிம்பாப்வே இந்த நாட்டில் மனிதன் வாழ்வதென்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. உலகத்தில் பல நாடுகளும் பல்வேறு தனிப்பட்ட காரணங்களால் வாழ்வதற்கு பொருத்தமற்றதாக தோன்றலாம். ஒரு சில நாடுகளில் காலநிலை பாதகமாக இருக்கும், ஒரு சில நாடுகளில் சட்ட திட்டங்கள் கடுமையாக இருக்கும், ஒரு சில நாடுகளில் அரசாங்கத்தின் கொள்கைகள் மக்களுக்கு முரணாக இருக்கும். மேலும் சில நாடுகளில் தேசிய பொருளாதாரம் என்பது அதல பாதாளத்திற்கு குழியொன்றை தோண்டி அதில் கான்கிரீட் கலவை கொண்டு மூடியது போல இரத்த பிணமாக கிடக்கும். ஆனால் இந்த காரணங்கள் அனைத்தும் ஒரு சேர காணப்படும் ஒரு நாடுதான் ஜிம்பாப்வே. அடிமை ஆட்சியிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெற்ற நாள் தொடக்கம் பல்வேறு உள்நாட்டு கலவரங்களையும் வெளிநாட்டு பொருளாதார தடைகளையும் மற்றும் பல பேரண்ட பொருளாதார சிக்கல்களையும் சந்தித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக 2000ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த நாடு குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் மீள முடியாத மாபெரும் இடியாப்ப சிக்கலுக்குள் சிக்கி தவிக்கின்றது. ஆம், ஒவ்வொரு நாட்டினதும் அடிப்படையாக அமையும் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் மிக முக்கியமான சக்தியாக விளங்கும் பணத்தின் மதிப்பு தொடர்ச்சியாக அங்கு சரிந்து வருகிறது. சில வருடங்களுக்கு முன்னர் தினம்தோறும் மக்கள் அதிகாலை 2 மணிக்கு எழுந்து தமது நாளாந்த கடமைகளை ஆரம்பிக்கும் நிலை உருவாகியிருந்தது. இது பிரம்ம முகூர்த்த அடிப்படையிலோ அல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்ற அடிப்படையிலோ இடம்பெறவில்லை. மாறாக காலை 2 மணிக்கு கிளம்பினால்தான் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரத்தில் வரிசையில் நின்று பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவு தூரம் வரிசையில் நின்றாலும் கூட 1 அல்லது 2 அமெரிக்க டாலருக்கு நிகரான ஜிம்பாப்வே பணத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், சிறிதளவு பொருள்களை வாங்குவதற்கும் அதிகளவு பணம் தேவைப்பட்டது. எனினும் தானியங்கி பணம் வழங்கும் எந்திரத்தில் குறிப்பிட்டளவு தொகை பணத்தை மட்டுமே வங்கியால் வைக்க முடியும் என்ற காரணத்தினால் பணத்தை தேவையான அளவு பெற்றுக்கொள்வதில் மக்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது. இதனால் இலங்கையில் திறந்த பொருளாதாரத்திற்கு முன்னர் சில காலம் நிலவிய கூட்டுறவு பங்கீட்டு நிலையங்கள் போல பணத்தையும் அரசாங்கம் மக்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே வழங்கியது. அதாவது உங்களது வங்கிக் கணக்கில் எவ்வளவு தொகை பணம் இருந்தாலும் குறிப்பிட்ட அளவு தொகை பணத்தை மட்டுமே உங்களால் வங்கியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலை ஜிம்பாப்வேயில் காணப்பட்டது. காலையில் 2 மணிக்கு எழுந்து வரிசையில் நிற்காவிட்டால் அன்றைய நாளுக்கான செலவுகளை செய்வதற்கு தேவையான பணம் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். இந்த பாரதூரமான பொருளாதார பிரச்சினைக்கு வித்திட்டது 2007ஆம் ஆண்டு ஜிம்பாப்வே பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மோசமான பணவீக்க நிலைமையாகும். இந்த பணவீக்க நிலை உலக வரலாற்றில் 2வது மிக மோசமான பணவீக்க நிலையாக கருதப்படுகிறது. 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போருக்கு பின் ஏற்பட்ட பொருளாதார தேக்க நிலை காரணமாக ஹங்கேரி நாட்டில் கட்டுப்படுத்த முடியாத ரீதியில் பொருள் சேவை விலை மட்டங்கள் தளம்பலடைய தொடங்கின. முன்னதாக 2ஆம் உலகப் போரின் போது ரஷ்யா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் போர்க்களமாக ஹங்கேரி மாறியிருந்தது. இந்த நாட்டை ஜெர்மனி மற்றும் ரஷ்ய படைகள் மாறி மாறி கைப்பற்றி வந்தன. அத்துடன் போர் சூழல் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்கள், வயல் நிலங்கள், தொழிற்சாலைகள், அதிவேக பாதைகள் என அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டிருந்தன. போருக்கு பின்னர் எந்த ஒரு நாடும் ஹங்கேரியை மீள கட்டியெழுப்புவதில் அக்கறை காண்பிக்கவில்லை. அதாவது ஜப்பானுக்கு அமெரிக்கா கை கொடுத்ததைப் போல ஹங்கேரிக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. இதனால் பண ஒதுக்கங்கள் எதுவும் மத்திய வங்கியில் இல்லாத நிலையில் அரசாங்கம் பணத்தாள்களை அச்சிடுவது என தீர்மானித்தது. பணத்தாள்களை மத்திய வங்கியில் அச்சடித்து அதனை வணிக வங்கிகளுக்கு கடனாக வழங்கியது. அதனை பெற்றுக்கொண்ட தனியார் வணிக வங்கிகள் மக்களுக்கும் வியாபார முனைவர்களுக்கும் முயற்சியாண்மையாளர்களுக்கும் பணத்தை கடனாக வழங்கியது. அரசாங்க சொத்து ஒதுக்கங்களின் அடிப்படையில் மட்டுமே அச்சடிக்கப்பட வேண்டிய பணத்தாள்களை அதற்கு மாறாக மை தீரும் வரை தன் விருப்பம் போல் அச்சடிப்பு செய்வேன் என தீர்மானம் மேற்கொண்ட மத்திய வங்கி அதிகாரிகள் தொடர்ந்தும் பணத்தாள்களை அச்சடித்து வழங்கிக் கொண்டே இருந்தனர். நாட்டில் பணப்புழக்கம் அதிகரித்து
பொருள் சேவை விலைகள் தாறுமாறாக ஏறின. தொழிலாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைத்த போதும் அவர்களது கையில் இருந்த பணத்தின் மதிப்பு 80% கீழே வீழ்ச்சியடைந்தது. அதாவது நேற்று 20 ரூபாய்க்கு வாங்கிய ஒரு பொருள் இன்று ஏறத்தாழ 40 ரூபாய்க்கு மேல் விலை அதிகரித்தது. எனினும் அவர்களது சம்பளமானது அதிகரிக்கப்படவில்லை. மீண்டும் ஜிம்பாப்வே பற்றி பார்ப்போம். சிறிது காலத்திற்கு முன்னர் ஜிம்பாப்வேயின் பணவீக்க நிலை வரலாற்றில் இல்லாத அளவு மிக மோசமான நிலையை எட்டியது. அதன் மத்திய வங்கி பொருளாதாரம் பற்றிய உண்மையான தரவுகளை வெளியிடுவதை கைவிட்டு போலியான தகவல்களை பிரசுரித்தது. அதாவது தமது தவறுகளை மறைப்பதற்காக போலியான பொருளாதார தகவல்களை கூறி மக்கள் மத்தியில் குழப்ப நிலை தோன்றுவதை தவிர்க்க எண்ணியது. ஏனெனில் ஜிம்பாப்வே பொருளாதாரம் பற்றிய உண்மையான தகவல்களின்படி பணவீக்கமானது 100% அதிகமாக அதிகரித்து விலை மட்டங்கள் தாறுமாறான வேகத்தில் அதிகரித்து சென்றது. இது எந்த அளவு இருந்தது என்றால் ஒரு ராத்தல் பான் 30 பில்லியன் ஜிம்பாப்வே டாலர் என்ற நிலைக்கு சென்றது. சற்று நினைத்து பாருங்கள். இலங்கையில் ஒரு ராத்தல் பானை 5000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் 5000 ரூபாய் தாள் ஒன்றையோ அல்லது 1000 ரூபாய் தாள்கள் 5ஐயோ அல்லது 100 ரூபாய் தாள்கள் 50ஐயோ கடைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் எத்தகைய பாரதூரமான விளைவுகளை மக்களின் தினசரி வாழ்வில் அது ஏற்படுத்தும். அதை போன்றதொரு சூழ்நிலைதான் ஜிம்பாப்வேயில் ஏற்பட்டது. தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வதை விட்டுவிட்டு வீடுகளுக்குள் முடங்கினர். காரணம், அவர்களது ஒட்டுமொத்த வருடாந்த சம்பளம் பேருந்து பயண செலவை ஈடு செய்வதற்கு கூட போதுமானதாக இருந்திருக்கவில்லை. ஜப்பானை பற்றிய நிகழ்ச்சியில் நாங்கள் கூறிய தானியங்கி விற்பனை இயந்திரங்கள் ஜிம்பாப்வேயிலும் காணப்பட்டது. எனினும் ஒரு போத்தல் சோடா குளிர்பானத்தின் விலை கூட பில்லியன் கணக்கான டாலர்களாக அதிகரித்த காரணத்தினால் தானியங்கி இயந்திரத்தில் அதிகளவு தொகை பணத்தை வைப்பு செய்ய முடியாமல் போனது. காரணம், தானியங்கி இயந்திரத்தின் பண பெட்டகத்தின் கொள்ளளவு மாற்றமடையாத அதேவேளை பொருள்களுக்கான விலை அதிகரித்து பணத்தின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தது. பொருளாதார தளம்பல்களை குறைப்பதற்காக செய்வதறியாது நின்ற மத்திய வங்கி மேலும் மேலும் அதிக பெறுமதிகளில் புதிய டாலர் தாள்களை அச்சடிக்க தொடங்கியது. மில்லியன் டாலர், 100 பில்லியன் டாலர், இறுதியாக 100 டிரில்லியன் டாலர்கள் மதிப்புக்குரிய பணத்தாள்களை அச்சடித்தது மத்திய வங்கி. முக மதிப்பில் மிகப்பெரிய எண்ணாக இது தோன்றினாலும் சர்வதேச நாணய மாற்று சந்தையில் 1 டிரில்லியன் ஜிம்பாப்வே டாலரின் மதிப்பு வெறும் 0.4 அமெரிக்க டாலர்களுக்கு மட்டுமே மதிப்பானதாக காணப்பட்டது. ஜிம்பாப்வே எப்படி இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது? மக்கள் இன்னும் எப்படி அங்கு நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செல்கின்றனர்? தெரிந்து கொள்வோம் இன்றைய எமது தடம் நிகழ்ச்சி. ஜிம்பாப்வே ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்த நாட்டில் மொத்தமாக 14.5 மில்லியன் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பரிச்சயமான பெயரான ஹராரே விளையாட்டுக் கழக மைதானம் அமைந்திருக்கும் ஹராரே நகரம்தான் இந்த நாட்டின் தலைநகரமாகும். 3,90,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த நாட்டில் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளுக்கு பஞ்சமில்லை. சவானா புல்வெளிகளை கொண்ட காட்டு பிரதேசம் நாடெங்கிலும் வியாபித்து காணப்படுகின்றது. 350க்கும் மேற்பட்ட பாலூட்டி வகைகள், பல்வேறு பறவைகள், பூச்சிகள், ஊர்வன வகைகள் என ஆப்பிரிக்க நாடுகளுக்கே உரிய அனைத்து விதமான இயற்கை அம்சங்களும் ஜிம்பாப்வே காட்டுப்பகுதியில் நிறைந்திருந்தன. இந்த காட்டுப்பகுதிகளில் ஆப்பிரிக்காவுக்கே உரித்தான மிக முக்கியமான 5 விலங்குகளான சிங்கங்கள், புலிகள், யானைகள், காட்டு எருமைகள் மற்றும் காண்டா மிருகங்கள் என்பன நிறைந்து காணப்படுகின்றன. எனினும் அந்த நாட்டை சேர்ந்த மக்களில் ஒரு சிலரே இந்த இயற்கையின் கொடைகளை கண்டு களிப்பதற்கு அதிர்ஷ்டம் செய்தவர்கள்ச்சியும் ஜிம்பாப்வேயில் அமைந்துள்ளது விசேட அம்சமாகும். இந்த நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சியை விட 2 மடங்கு உயரத்தை கொண்டதாக அமைந்துள்ளது. இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து விழும் நீரின் சத்தத்தை 40 கிலோமீட்டர்கள் தொலைவிலிருந்தும் கேட்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் சுவாரஸ்யமான ஒரு விடயமாகும். மேலும் நாட்டின் தென்பகுதியில் காணப்படும் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அரச ராஜதானியின் கட்டுமான சிதிலங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 22.9 பில்லியன் டாலர்களாகவும் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1424 அமெரிக்க டாலர்களாகவும் காணப்படுகிறது. இயற்கை எழில் கொஞ்சம் அம்சங்களுக்கு மேலதிகமாக இயற்கை கனிம வளங்களும் இந்த நாட்டில் கொட்டி கிடக்கின்றன. தங்கம், பிளாட்டினம், வைரம் மற்றும் கருப்பு வைரம் என அழைக்கப்படும் நிலக்கரி என்பன நிலத்தின் ஆழத்தில் புதைந்திருந்து இந்த நாட்டை ஒரு புதையல் தேசமாக அடையாளப்படுத்துகிறது. பிரித்தானிய காலனி ஆதிக்க காலத்தில் தென்னாப்பிரிக்காவில் தளம் அமைத்து இயங்கி வந்த பிரிட்டிஷ் தென்னாப்பிரிக்க கம்பெனி
இந்த வளங்களை கைப்பற்றுவதற்காக தனது படைகளை களமிறக்கியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் செசில் ரூடஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த படையெடுப்பில் பிரிட்டிஷ் ராணுவத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டிருந்த மேக்சிம் துப்பாக்கிகள் பிரிட்டிஷ் படைகளுக்கு வலுவான சூட்டாதரவை, அதாவது ஃபயர் பவரை வழங்கியிருந்தது. பிரிட்டிஷ் படைகள் நாம் முன்னர் குறிப்பிட்ட ஒரு விடயம் தான் அந்த நாட்டினுடைய அதிபர் ராபர்ட் முகாபே. அவரை பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரையான 37 ஆண்டுகால ஆட்சி முறையில் பல்வேறுபட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வருவதாக எண்ணி அதல பாதாளத்திற்கு நாட்டையும் நாட்டு மக்களினுடைய பொருளாதார நிலைமையும் தனிநபர் உற்பத்தியையும் அவர் இல்லாமல் செய்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். ஒரு நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டுமாக இருந்தால் பொருளாதார ரீதியாக அவர்கள் கடைபிடிக்கின்ற விடயங்கள் மிக மிக முக்கியமானது. அதுவும் குறிப்பாக பணத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பொறுத்து அடுத்தடுத்த நாடுகள் அந்த நாட்டை கொண்டு பல்வேறுபட்ட முதலீடுகளை மேற்கொண்டு ஒரு மிக சிறந்த நாடாக ஏற்றுமதி இறக்குமதி துறையில் அந்த நாடு வளம் பெறுவதற்கு ஒரு காரணமாக அமையும். அந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஸ்திரத்தன்மையற்ற நிலையில் அதே நேரத்தில் தன்னிச்சை போக்கில் செயற்படுமாக இருந்தால் ஒட்டுமொத்த மக்களினுடைய நிலை என்பது எவ்வாறு மாற்றமடையும் என்பதற்கு ஜிம்பாப்வேயை பார்த்து பல்வேறுபட்ட விடயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஜிம்பாப்வே வாழ்ந்து வருகிறது. குறிப்பாக ராபர்ட் முகாபே சர்வாதிகார ஆட்சியாளராகவும் கொடுங்கோல் ஆட்சியாளராகவும் மாறியிருந்தார். குறிப்பாக வடகொரியா, அதாவது நிகழ்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாக கிம் ஜாங் உன்னை நாம் குறிப்பிடுவது போல அவருடைய தந்தையோடு மிக முக்கியமான நட்பு வட்டாரத்தில் இருந்தவர் தான் இந்த ராபர்ட் முகாபே. அவருடைய காலத்தில் ராணுவ பயிற்சியில் ஜிம்பாப்வே ராணுவமும் ஈடுபட்டு பல்வேறுபட்ட மாற்றங்களை கொண்டு வருவதாக எண்ணி பல முக்கியமான விடயங்களில் மாறுதல்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். இது அந்த நாடு எதிர்பார்த்த வளர்ச்சியை விட மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தி இருந்தது. சரி, ராணுவ மயமாக்கலில் இவ்வாறான ஒரு நிலையை நீங்கள் கடைபிடித்தீர்கள். அது ஒரு விவசாய நாடு. குறிப்பாக கருப்பு வெள்ளை பிரச்சனை என்பது அங்கு அதிகமாக காணப்பட்டது. ஒரு கட்டத்தில் சுதந்திரத்தை இங்கிலாந்திடமிருந்து நீங்கள் பெறும் பொழுது வெள்ளையின சிறுபான்மை மக்கள் உங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் கருப்பின மக்களாக உள்ளே வருகிறீர்கள். உங்களுடைய ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது? அவர்களிடமிருந்து அவர்கள் செய்து வந்த விவசாயத்தை கைப்பற்றி ஒட்டுமொத்த கருப்பின மக்களுக்கும் விவசாய நிலங்கள் கையகப்படுத்த கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் விவசாயத்தை மேற்கொள்ளாமல் குறிப்பிட்ட ஒரு சிலரை தாண்டி அவர்களுக்கு விவசாயம் தெரிந்தது, அவர்கள் விவசாய உற்பத்தியில் ஈடுபட்டார்கள். ஆனால் வெறுமனே வேறு தொழிலில் ஈடுபட்டவர்களிடம் விவசாய நிலங்கள் கொடுக்கப்பட்டு அந்த நிலங்கள் முற்றுமுழுதாக பயன்பாட்டிற்கு ஒவ்வாத வகையில் மாற்றியமைக்கப்பட்டதுதான் பொருளாதார ரீதியாக அந்த நாடு மிகப்பெரிய அதல பாதாளத்திற்கு சென்றதற்கான மிக முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளி இடப்பட்டிருந்தது. அந்த ஆரம்ப புள்ளியை இட்டவர் தான் ராபர்ட் முகாபே. அதனோடு சேர்த்து மத்திய வங்கியினூடாக பணத்தை அச்சிட்டு அவர்கள் செய்த ஒட்டுமொத்த செயற்பாடுகளுமே ஒரு நாட்டினுடைய விலையேற்றத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறது, அதனால் அந்த நாடு அதல பாதாளத்திற்கு எப்படியெல்லாம் சென்றிருக்கிறது என்பதை இந்த ஒரு சில விடயங்களை பார்த்தால் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக 2000ஆம் ஆண்டு தொடக்கம் 2009ஆம் ஆண்டு வரை விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்துவதாக எண்ணி ஆட்சியை கைப்பற்றியிருந்த ராபர்ட் முகாபே மிகப்பெரிய சரிவை நோக்கி அந்த நாடை கொண்டு சென்றார். மக்களே அவரை வெறுக்கும் வகையிலான பல்வேறு செயற்பாடுகளை அவர் மேற்கொண்டிருந்தார். இன்று அங்கு அந்த நாட்டினுடைய பணம் என்பது வீதிகளில் வீசப்பட்டு கிடந்தாலும் கூட யாரும் அதை பார்த்து வெறுமனே ஒரு காகிதமாக அதை பார்த்து கடந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. எப்படி இவைகள் எல்லாம் அரங்கேறியது, என்னதான் நடக்கிறது ஜிம்பாப்வேயில் தெரிந்து கொள்வோம். I, Robert Gabriel Mugabe, hereby formally tender my resignation as the President of the Republic of Zimbabwe with immediate effect. சிம்பாப்வே அரசியல் சட்டத்திட்டத்திற்கு அமைவாக நான் கடமையாற்றுவேன், மக்களின் நல்வாழ்வுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்து செயற்படுவேன் என கூறி பதவி பிரமாணம் செய்து பொறுப்பேற்றுக் கொண்ட முகாபே அதன் பின்னர் செய்த காரியங்கள் முற்றிலும் முரணாக அமையத் தொடங்கின. விரைவாகவே தனது சர்வாதிகார முகத்தை வெளிக்காட்டத் தொடங்கிய ராபர்ட் முகாபே அரசியல் சட்ட திட்டங்களில் மாற்றங்களை மேற்கொண்டு பாராளுமன்றம் வசமிருந்த மிக முக்கியமான அதிகார பலங்களை ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வந்தார். இன்றைய உலகில்
பாராளுமன்ற உறுப்பினர்களின் துணையுடன் அரசியல் சட்ட திட்டங்களில் தமது தனிப்பட்ட வசதிகளுக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வரும் ஜனாதிபதிகள் அனைவருக்கும் முன்னோடியாக செயற்பட்டது சர்வாதிகாரி ராபர்ட் முகாபே தான் என்றால் அது மிகையாகாது. தனது அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட அரசியல்வாதிகளையும் ஊடகவியலாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் தமது அரச படைகளை ஏவி வேட்டையாடினார் ராபர்ட் முகாபே. இன்றைய வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னின் தந்தை கிம் இல் சுங் வடகொரிய ஜனாதிபதியாக இருந்தபோது ஜிம்பாப்வே படைகளுக்கு ராணுவ பயிற்சிகளை வழங்கினார். சர்வாதிகாரிக்கு சர்வாதிகாரி நண்பன் எனும் கூற்று இரண்டாம் உலகப்போர் தொடக்கம் நிதர்சனமான உண்மையாக இருந்து வருகிறது. வடகொரிய ராணுவத்தில் பயிற்சி பெற்றிருந்த ஜிம்பாப்வே படையினர் முகாபேயின் விரல் அசைவுக்கு செயற்படும் வேட்டை நாய்களாக அப்பாவி மக்களையும் எதிர் அரசியல் குழுக்களையும் ஈவிரக்கமின்றி கொன்றொழித்தனர். அரச சட்ட திட்டத்திற்கமைவாக அதிக அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ராபர்ட் முகாபே ஜிம்பாப்வேயின் அதிசக்தி மிக்கவராக மாறினார். நொடி பொழுதில் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம், ராணுவ சட்டத்தை அமுல்படுத்தும் அதிகாரம் மற்றும் ஜனாதிபதியின் பதவி காலத்தை இல்லாதொழித்து நிரந்தர ஜனாதிபதி அதிகாரமாகிய பதவிசார் சக்திகளை பெற்றுக்கொண்டார். ராபர்ட் முகாபேவின் சர்வாதிகார ஆட்சி மொத்தமாக 37 ஆண்டுகள் நீடித்தது. பதவி வெறி காரணமாக அவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு பொருளாதார சிக்கல்களை ஜிம்பாப்வே நாடு சந்திக்க தொடங்கியிருந்தது. இன்று ஜிம்பாப்வே எதிர்நோக்கும் மீள முடியாத பொருளாதார சுமைகளை பிள்ளையார் சுழியிட்டு ஆரம்பித்து வைத்த பெருமை ராபர்ட் முகாபேயை சாரும். தவறான பொருளாதார கொள்கைகள், தவறான நபர்களை, குறிப்பாக ராணுவ அதிகாரிகளை முக்கியமான அரச பொறுப்புகளில் நியமித்தமை போன்ற காரணங்களினால் பொருளாதார வளர்ச்சி என்பது முற்றிலும் முடங்கி போனது. ராணுவத்தின் கைகளில் அரசு அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டு வினைத்திறனற்ற வகையில் தேசிய வளங்கள் வீணடிக்கப்பட்ட சம்பவங்களை இன்றும் நாம் உலகத்தின் பல நாடுகளிலும் கண்டு வருகிறோம். பொருளாதார சிக்கல்களை சமாளிப்பதற்கு வழி தெரியாது நின்ற ராபர்ட் முகாபே தேசியவாதத்தை கையில் எடுத்து பிரச்சனைகளை சமாளிக்க நினைத்தார். ஆம், நீங்கள் நினைப்பது சரி. பல ஆசிய நாடுகளிலும் முன்னிலைப்படுத்தப்படும் பூமி புத்திரர்கள் அல்லது தேசியவாத மதவாத கொள்கைகள் ஜிம்பாப்வேயிலும் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. சுதந்திரத்திற்கு முன்னர் ஜிம்பாப்வேயை கட்டியாண்ட வெள்ளை இனத்தவர்களில் பெரும்பான்மையானோர் சுதந்திரத்திற்கு பின்னரும் ஜிம்பாப்வே பிரஜைகளாக தம்மை உணர்ந்து தேசிய நீரோட்டத்துடன் இணைந்து பயணித்து வந்தனர். சிறுபான்மை வெள்ளையின சமூகம் வசதி வாய்ப்புகள் நிறைந்ததாக வாழ்ந்து வந்தது. காரணம், வெள்ளையர்கள் நாட்டை விட்டு சென்றாலும் ஜிம்பாப்வேயை சேர்ந்த வெள்ளை இனத்தவர்கள் பரம்பரையாக நில உடைமையாளர்களாகவும் கிராமிய பண்ணையாளர்களாகவும் வாழ்ந்து வந்தனர். ஏழை ஜிம்பாப்வே கருப்பின விவசாயிகள் அவர்களிடம் கூலிகளாக வேலை பார்த்து வந்தனர். அதே போல தென்னாப்பிரிக்காவிலிருந்து படைகளை வழிநடத்தி ஜிம்பாப்வேயை கைப்பற்றிய சிசில் ரூட்ஸின் சிலைகளை காலனித்துவ பிரிட்டிஷ் அரசாங்கம் நாடெங்கிலும் நிறுவியிருந்தது. முதலாவதாக நில கையகப்படுத்தல் சட்டத்தை நிறைவேற்றி அதன் மூலம் வெள்ளையர்களிடமிருந்த நில அதிகாரங்களை அரசுடைமையாக்கி பின்னர் ஏழை கருப்பின விவசாயிகளுக்கு நிலங்கள் மீள் பங்கீடு செய்யப்பட்டன. வெள்ளையின நில உரிமையாளர்கள் இதனை கடுமையாக எதிர்த்த போதும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கிய முகாபே அடிமை காலனித்துவ ஆட்சி முறையின் அடையாளங்கள் இந்த நாட்டில் ஒருபோதும் இனிமேல் இருக்காது. வெள்ளை நிறமாக நீங்கள் இருப்பதால் மட்டும் எம்மை விட நீங்கள் மேம்பட்டவர்கள் அல்ல. உங்களது முன்னோர்கள் நயவஞ்சகமாக துப்பாக்கி முனையில் கைப்பற்றிய நிலங்களை நாங்கள் மீள பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையே இது என சூளுரைத்தார். The machinations of imperialism. You are with us on that one because we also have the same siege around us and are rising from the envy that the imperialists have. மேலோட்டமாக பார்த்தால் காலனித்துவ ஆட்சியில் இடம்பெற்ற தவறுகளை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கையாக இது தோன்றினாலும் முகாபே பெரும்பான்மை கருப்பின மக்களின் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கான உபாயமாகவே அரசியல் விமர்சகர்களால் இது பார்க்கப்பட்டது. அதுவரை கூலி தொழிலாளர்களாக காணப்பட்ட பெரும்பான்மை கருப்பின மக்கள் நில கையகப்படுத்தும் சட்டத்தின் பின்னர் நில உரிமையாளர்களாக மாறினர். அதாவது விவசாயத்திற்கு சம்பந்தமற்ற ஏனைய தொழில்களை சார்ந்த கருப்பின மக்களும் இப்பொழுது நில உடைமையாளர்களாக மாறியிருந்தனர். இதன் மூலம் விவசாய உற்பத்திகள் அதிகரித்து நாடு தன்னிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் இடம்பெற்ற சம்பவங்கள் அதற்கு நேர் எதிராக அமைந்திருந்தன. நிலங்களை கையேற்றியிருந்த கருப்பின மக்கள் விவசாயத்தில் பெரிதாக நாட்டம் காட்டவில்லை. விவசாயம் தெரிந்த கருப்பின மக்களும் சரியான தொழில்நுட்பங்கள் தெரியாமல் உற்பத்தியை பெருக்குவதற்கு தடுமாற்றங்களை எதிர்நோக்கினர். 2000 முதல் 2009 ஆண்டு வரை நாட்டின் விவசாய உற்பத்தி பாதியாக வீழ்ச்சியடைந்தது.
அதுவும் ஒரு சில பண்ணை நிலங்கள் அதன் உற்பத்தி திறனில் மொத்தமாக 10% மட்டுமே வெளியீடுகளை வழங்கியிருந்தன. நில கையகப்படுத்தல் சட்டம் அந்த நாட்டின் பிரதான பண பயிர்களான புகையிலை மற்றும் சோளம் ஆகியவற்றின் உற்பத்திகளை முற்றாக இல்லாதொழித்தது. இதன் விளைவாக பொருளாதாரம் மாபெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. உணவு உற்பத்தி மற்றும் பங்கிடுதல் செயற்பாடுகள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டது. உணவு பஞ்சம் நாட்டில் தலைவிரித்தாடத் தொடங்கியது. எஞ்சியிருந்த திறன்மிக்க விவசாயிகளும் உணவு பஞ்சத்திலிருந்தும் உயிர் பயத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்காக வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்தனர். ஏற்கனவே பண்ணை நிலங்களிலிருந்து உற்பத்தியானது மிகவும் குறைவான அளவே கிடைத்து வந்த நிலையில் மொத்த சனத்தொகைக்கு அந்த உணவு உற்பத்தி போதுமானதாக இருக்கவில்லை. பொருளாதாரத்தின் அடிப்படை கொள்கையான கேள்வி நிரம்பல் அடிப்படையில் நாட்டின் ஒட்டுமொத்த கேள்வியானது மாறாதிருக்க மொத்த உற்பத்தி குறைந்து சந்தைக்கு தேவையான உணவுப் பொருளின் அளவு குறைவடைந்தது. இதனால் கேள்வி நிரம்பல் சமநிலை பாதிக்கப்பட்டு பொருள் விலை மட்டங்கள் மிகவும் வேகமாக அதிகரித்து செல்ல தொடங்கின. ஜிம்பாப்வேயின் தினசரி பணவீக்கம் 98% மேல் அதிகரித்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. பொருளாதாரமும் மீளெழும்ப முடியாத சிக்கலில் சிக்கி தவித்தது. திறக்கப்பட்டிருந்த கடைகளில் காணப்பட்ட பொருட்கள் தினமும் 3-4 தடவைகள் விலையேறி சென்றன. 12 மில்லியன் மக்கள் உணவு, தண்ணீர் மற்றும் எரிபொருள் என்பவற்றை பெற்றுக்கொள்வதற்கு கடும் சிரமத்தை எதிர்நோக்க தொடங்கினர். வரி வருமானம் குறைவடைந்து அரச திரைசேரி பணயிருப்பு எதிர்மறை பெருமானத்தை நோக்கி செல்லத் தொடங்கியது. இதனால் அரசாங்கம் தவிர்க்க முடியாத செலவுகளான அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஏழை மக்களுக்கான மானிய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்காக வேறு வழியின்றி பணத்தை அச்சடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. கடவுளுக்கே கடன் கொடுப்பவர் என வேடிக்கையாக அழைக்கப்பட்ட அப்போதைய ஜிம்பாப்வே மத்திய வங்கியின் ஆளுநர் ஜிடோன் கோனோ பணம் அச்சடித்தல் பணியை மின்னல் வேகத்தில் செய்ய தொடங்கினார். உண்மையில் கோனோ முகாபேயின் நெருங்கிய நண்பராக காணப்பட்டவர். தனக்கு சாதகமான ஒருவரை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிப்பதன் மூலம் தனக்கு தேவையான வகையில் நிதிசார் முடிவுகளை நாட்டில் மேற்கொள்ள முடியும் என எண்ணிய முகாபே அவரை பதவியில் அமர வைத்தார். அதற்கேற்றால் போல் கோனோவும் தனது முதலாளியின் மனம் நோகாது அவருக்கு விசுவாசமாக தேவைக்கு மேல் அதிகமாகவே பணத்தை அச்சிட்டு புழக்கத்திற்கு விட்டார். அனுபவம், நுண்ணறிவு, தூரநோக்கு சிந்தனை, கல்வி தகுதி என்பவற்றையும் தாண்டி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகளை மேற்கொள்ளும் நண்பர்களை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியில் நியமிக்கும் தற்கால நடைமுறைக்கு 20 வருடங்களுக்கு முன்பே வழிகாட்டியாக விளங்கியவர் ஜிம்பாப்வே ஜனாதிபதி முகாபே என்பது குறிப்பிடத்தக்கது. பணம் யாருக்கு தான் பிடிக்காது? பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் என்கின்ற எண்ணம் நிகழ்காலத்திலும் அனைவரது மனதிலும் இருக்கிறது. காரணம், ஆசை அப்படிப்பட்டது. விருப்பங்களை தாண்டி ஆசைகள் அதிகமாகும் பொழுது பணத்தினுடைய வேகமும் செல்வாக்கும் மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட பணம் செல்லா காசாக மாறி வீதிகளில் கொட்டி கிடக்குமாக இருந்தால் அது ஜிம்பாப்வே, வெனிசுலா போன்ற நாடுகளில் நிகழ்காலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த பணத்தினுடைய மதிப்பை தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அங்கிருக்கின்ற மக்கள் எதற்காக எப்படி தள்ளப்பட்டார்கள்? குறிப்பாக ஒரு நாடு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய பாராளுமன்றமும் மக்கள் பிரதிநிதிகளும் அமைச்சர்களும் அவர்கள் கொண்டு வருகின்ற சீர்திருத்தங்களும் அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக பணத்தை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற நிதி சார்ந்த விடயங்களை மிக முக்கியமாக கையகப்படுத்துகின்ற இந்த மத்திய வங்கியினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பணம் எப்படிப்பட்ட வகிப்பாகங்களை கொண்டமைந்திருக்கிறது என்கின்ற பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வணிகத்தில், பொருளியலில் நாம் படித்த ஒரு சில விடயங்களை மீண்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். பணம் என்றால் என்ன? பண சுற்றோட்டம் என்றால் என்ன? மத்திய வங்கியினால் அச்சிடப்பட்டு ஆளுநரின் கையொப்பத்தோடு வெளியிடப்படுகின்ற அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நாணயமானது எப்படிப்பட்ட சுற்றோட்டத்தை மேற்கொள்கிறது? பணவீக்கம் என்றால் என்ன? பணவீக்கம் எப்படிப்பட்ட நிலையில் ஏற்படுகிறது? பணவீக்கம் ஏற்படும் பொழுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? அதே நேரத்தில் ஃபென்சி பாலிசி என்று கூறப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் அறிந்து கொள்ள வேண்டும். பல்வேறுபட்ட மாற்றங்களை இந்த பணம் நிகழ்காலத்தில், ஒரு காலத்திலே பண்டமாற்று முறைக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த நாணயம் என்பது இன்று பல்வேறுபட்ட வடிவங்களை, புது
புது வடிவங்களை கொண்டு இன்று கிரிப்டோ கரன்சி என்று கண்ணில் புலப்படாத அளவுக்கு நாணயமும் பணமும் மாற்றுதலை சந்தித்திருக்கின்றது. நிகழ்கால தொழில்நுட்ப உலகத்தில் இது தேவையாக இருந்தாலும் கூட ஒரு நாடு அனைத்து விதமான பணங்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அங்கு டாலரும் பயன்படுத்தப்படுகின்றன, இந்திய ரூபாயும் பயன்படுத்தப்படுகின்றன, யூரோவும் பயன்படுத்தப்படுகின்றன, கிரிப்டோ கரன்சி என அழைக்கப்படுகின்ற பிட்கோ கோயினையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பிட்கோயின் முதல் கொண்டு ஒட்டுமொத்தமான நாணயங்களையும் அவர்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? இந்த பண சுற்றோட்டம் எப்படியான வகைப்பாகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது? பணவீக்கத்தினூடாக அந்த நாடு அடைந்த நன்மைகள் என்ன என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிந்து கொண்டால் மட்டுமே 20 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட பொருள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் 200 ரூபாய்க்கு எப்படி மாற்றம் அடைந்தது, கேள்விக்கும் நிரம்பலுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் என்ன என்கின்ற ரீதியில் ஒவ்வொரு விடயங்களை பற்றி மிக சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே ஜிம்பாப்வேயும் சரி, இலங்கை போன்ற நாடுகளிலும் சரி, நிகழ்காலத்தில் விலையேற்றம் என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. இங்கு மக்கள் அரசாங்கத்தை குறை கூறுவது ஏன்? அரசாங்கம் மக்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை மீண்டும் மீண்டும் பறைசாற்றி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? பணம் எதற்காக தொடர்ச்சியாக அச்சடிக்கப்படுகிறது? அவ்வாறு அச்சடிக்கின்ற பணம் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரும்? ஒரு நாடு அதனுடைய நாணயத்தினுடைய பெறுமதியை இழந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். ஜிம்பாப்வே நிதிசார் வில்டக்கோ விற்கும் போது அது அந்த நிறுவனத்திற்கு வருமானமாக அமைகிறது. அந்த பொருளை வாங்கும் நிறுவனம் அல்லது பொதுமக்கள் தமது இறுதி பாவனைக்காக அல்லது வேறு நபர்களுக்கு விற்பதற்காக வாங்கலாம். ஆகவே இந்த சுற்றோட்டம் பணம் என்ற மதிப்பின் அடிப்படையிலேயே இயங்கி வருகிறது. அதாவது மத்திய வங்கியினால் சட்ட ரீதியாக அச்சிடப்பட்டு புழக்கத்திற்கு விடப்பட்ட மொத்த பணத்தின் மதிப்பு பண சுற்றோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நிகர பண சுற்றோட்டம் என்பது மொத்தமாக அச்சிடப்பட்டு வெளியே புழக்கத்திற்கு ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அதனுடைய நிதிசார் கொள்கைகளில் தான் தங்கி இருக்கிறது என்பதை ஜிம்பாப்வேயை உதாரணமாக கொண்டு நாம் கூட பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். பணத்தை அச்சிடுவதனூடாக ஒரு நாடு பணவீக்கத்தில், அதுவும் உணவு கட்டுப்பாட்டில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. விலையேற்றம் என்பது எப்படியான ஒரு சூழ்நிலையில் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜிம்பாப்வே மக்கள் ஒரு முட்டையையும் ஒரு பானையும் பாலையும் வாங்குவதற்காக பல கோடி ரூபாவை செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதற்கான ஏதுவான காரணிகளாக நிதிசார் கொள்கைகளில் அந்நாட்டு அரசாங்கம் கடைபிடித்த பல்வேறுபட்ட கொள்கைகளும் சட்ட திருத்தங்களும் தான் காரணமாக அமைந்திருந்தன. பணத்தை அச்சிட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுத்து அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம், எதற்காக வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்ற ரீதியில் பணத்தை அவர்கள் கையில் சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற பாரபட்சம் பாராமல் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இதனால் பொருட்களினுடைய விலை அதிகரித்து பொருட்களானது இல்லாமல் சென்றிருந்தது. மக்கள் அதே நேரத்தில் யூரோ, சீனாவினுடைய நாணயம், இந்தியாவினுடைய நாணயம் என ஒட்டுமொத்த நாணயங்களும் அங்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. மக்கள் தங்களுக்கு தேவையான முறையில் நாணயத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரார் வித்தியாசமான முறையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், பண்டமாற்று முறையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இவ்வாறான ஒரு நிலையில் அந்த நாடு எதிர்காலத்தை நோக்கி எப்படி தங்களை மாற்றிக்கொள்ள போகிறது என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலை எப்படி ஏற்பட்டது? குறிப்பாக இந்த பணத்திலிருந்து மாற்றமடைவதற்காக அவர்கள் மேற்கொண்ட கையாண்ட விடயங்கள் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். மத்திய வங்கி அளவுக்கு அதிகமான பணத்தை அச்சிட்டு, அதுவும் அதிக பெறுமதியில் நாணயத்தாள்களை அச்சிட்டதன் காரணமாக ஒரு பானின் விலை ஒரே நாளில் பல ஆயிரம் மடங்கு அதிகரித்தது. நாம் முன்பு குறிப்பிட்டதை போல பொருளாதார வளர்ச்சி மூலமாக அதிகரிக்கும் பண சுற்றோட்டம் போலன்றி மத்திய வங்கி பணத்தை அச்சிட்டு வெளியிடும் போது விலை மட்டங்கள் தாறுமாறாக எகிரும். அத்துடன் பணத்திற்கான மதிப்பு அது அரிதாக காணப்படும் போதே நிலையாக இருக்கும். அதிகமாக அச்சடிக்கும் போது பணம் என்பது வெறும் காகிதமாகவே பார்க்கப்படும். உதாரணமாக ஒரு நாணயத்தால் அல்லது நாணய குற்றி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு 3 விதமான பெருமானங்கள் காணப்படுகின்றன. முதலாவது முகப்பெறுமதி, இரண்டாவது அகப்பெறுமதி, மூன்றாவது உண்மை பெறுமதி அல்லது கொள்வனவு சக்தி. முகப்பெறுமதி என்பது அந்த நாணயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெறுமதியாகும். 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் என அச்சிடப்பட்ட மதிப்பு முகப்பெறுமதி என கூறப்படும். நாணயத்தின் அகப்பெறுமதி என்பது அதனை உருவாக்குவதற்கு செலவு செய்யப்பட்ட மூல பொருட்களின் பெறுமதியை குறிப்பிடுகிறது. நாணயத்திற்கான செலவுகளாகியவை இதில் உள்ளடங்கும். நாணயத்திற்கான உலோகம், நாணயத்திற்கான தாள், வடிவமைப்பு செலவு மற்றும் இயந்திர செலவுகளாகியவை இதில் உள்ளடங்கும்.
எப்பொழுதும் நாணயத்தின் முகப்பெறுமதி என்பது அகப்பெறுமதியின் பல மடங்காக அமைய வேண்டும் என்பது பொருளாதார அறிஞர்கள் கூறும் விதியாகும். இறுதியாக நாணயத்தின் மெய்ப்பெறுமதி அல்லது அந்த நாணயத்தை பயன்படுத்தி கொள்வனவு செய்யக்கூடிய பொருள் சேவைகளின் அளவை குறிப்பிடுகிறது. இன்று நீங்கள் 100 ரூபாய் தாளை கொண்டு 1 கிலோ சீனியை வாங்க முடியும் என்று வைத்துக் கொள்வோம். இன்னும் ஒரு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் சீனியின் விலை தடாலடி அதிரடியாக 220 ரூபாய் வரை அதிகரிக்கும். இதனால் நாளை நீங்கள் சீனி வாங்குவதற்கு 2 100 ரூபாய் தாள்களும் 1 20 ரூபாய் தாள்களும் உங்களுக்கு தேவைப்படும். இதனால் ஒரே நாளில் பணத்தின் மதிப்பு 120% மேல் வீழ்ச்சி அடைகிறது. ஜிம்பாப்வே மத்திய வங்கி தொடர்ச்சியாக பணத்தை அச்சடித்துக் கொண்டே அதிக மதிப்பிலான தொகைகளுக்கும் பணத்தை அச்சடித்தது. 10 டிரில்லியன் ஜிம்பாப்வே டாலர்கள், அதாவது பூஜ்ஜியங்களை எண்ண முடியாத அளவு பெரிய தொகையில் நாணயத்தாள்களை அச்சிட்டது. ஈபே, அமேசான் போன்ற தளங்கள் இந்த நாணயத்தாள்களை அரிதான பொருட்களாக வெளிநாட்டவர்களுக்கு விற்பனைக்கு காட்சிப்படுத்திய வினோதமும் இதனூடாகவே நிகழ்ந்தது. 2009ஆம் ஆண்டு ஜிம்பாப்வேயின் பணவீக்கம் 240 மில்லியன் சதவீதத்தை எட்டிய போது அதற்கு மேலும் பணத்தை அச்சிட முடியாது என முடிவு செய்து ஜிம்பாப்வே மத்திய வங்கி ஐக்கிய அமெரிக்க டாலர்களை அந்த நாட்டின் உத்தியோகபூர்வ நாணயமாக அறிவித்தது. ஜிம்பாப்வே டாலர் வெறும் காகிதமாக மாறி வீதியோரங்களில் கட்டுக்கட்டாக வீசப்பட்டது. அளவுக்கு அதிகமான பணம் அச்சிடுதல் செயற்பாடு பணத்தை வெற்று காகிதமாக மாற்றும் என்ற கூற்று ஜிம்பாப்வேயின் பொருளாதாரத்தில் நிஜமாகியது. வியாபாரிகள் டாலர்கள், பவுன்கள், யூரோக்கள், தென்னாப்பிரிக்கா ரன், போட்ஸ்வானா பூலர் என்பவற்றை வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் பயன்படுத்த தொடங்கினர். மேலும் ஒரு சிலர் பண்டைய கால வியாபார கொடுக்கல் வாங்கல் முறையான பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாற்று முறையில் ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளை பரிமாற்றம் செய்தனர். நடக்கும் சம்பவங்களை மௌனமாக அவதானித்துக் கொண்டிருந்த ஜிம்பாப்வே மத்திய வங்கி 1 அமெரிக்க டாலருக்கு நிகரான ஜிம்பாப்வே டாலரின் மதிப்பு 35 குவாட்ரில்லியன் டாலர்களாக சரிவடைந்து ஒட்டு மொத்தமாக தேசிய நாணயத்தை மதிப்பிழப்பு செய்து அறிவிப்பை வெளியிட்டது. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது 175 குவாட்ரில்லியன் டாலர்களை வைத்திருந்த ஒருவருக்கு 5 அமெரிக்க டாலர்கள் மட்டுமே கிடைத்தது. மத்திய வங்கி அமெரிக்க டாலரை மட்டுமே உத்தியோகபூர்வ நாணயமாக அறிவித்த போதும் மக்கள் பெருமதிமிக்க எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் வியாபாரங்களில் பயன்படுத்த தொடங்கினர். தென்னாப்பிரிக்காவின் ரன், இந்திய ரூபாய், சீனா யுவான் என அனைத்து விதமான பணத்தாள்களும் அங்கு புழக்கத்தில் காணப்பட்டன. வெளிநாட்டு நாணயங்களின் புழக்கம் ஒரு சில காலத்திற்கு மட்டுமே பயனை தந்தது. பணவீக்க மட்டம் சற்று கட்டுப்பட்டாலும் பணத்தின் மதிப்பு என்பது கீழ் மட்டத்திலேயே காணப்பட்டது. எனினும் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு வந்த அமெரிக்க டாலர்கள் கள்ள சந்தையில் உத்தியோகபூர்வமற்ற நாணய மாற்று விகிதங்களில் பரிமாற்றப்பட்டன. மேலும் சில தொலைபேசி நிறுவனங்கள் பண பரிமாற்ற செயலிகளை உருவாக்கி நாணய தாள்களற்ற பணிகள், கொடுப்பனவு முறைகள், வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டது. இந்த முறைமையும் சற்று வெற்றி தந்தது எனலாம். எனினும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இவை அனைத்துமே தற்காலிக தீர்வாக மட்டுமே அமைந்துள்ளன. மீண்டும் ஒரு சில வருடங்களில் பணத்தின் பெறுமதி இதைவிட மோசமாக வீழ்ச்சியடைந்து மக்கள் ஒரு நொடியும் வாழ முடியாத சூழ்நிலை அங்கே ஏற்படலாம். ايوه جيتي بليز 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 لو صدروا عم داروا தற்போதைய அரசாங்கம் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் கொரோனா வைரஸ் காரணமாக உலகில் எந்த ஒரு நாட்டிலும் வியாபாரங்களில் வளர்ச்சி, அந்நிய முதலீடு என்பது குறைவாகவே காணப்படுகின்ற ஜிம்பாப்வேயும் அதன் தாக்கங்களை உணர்ந்து வருகிறது. ஒரு சில பொருளாதார அறிஞர்கள் மத்திய வங்கியினால் கட்டுப்படுத்தப்படாத இலத்திரனியல் பரிமாற்ற ஊடகங்களான பிட்காயின், பிளாக் செயின் போன்ற தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் அமைந்த இலத்திரனியல் பண முறைமை ஜிம்பாப்வேயின் வீழ்ச்சியை ஓரளவுக்கு மீள் கட்டியமைக்கும் என கூறுகின்றனர். எனவே ஜிம்பாப்வேயின் பொருளாதார சிக்கல்களை அறிந்து கொள்வதன் மூலம் ஒரு நாட்டின் நிதிசார் முடிவுகள் எவ்வளவு முக்கியமானது என தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பணக்கொள்கை முடிவுக்கும் பின்னர் இருக்கக்கூடிய சாதகமான பாதகமான விடயங்கள் எவ்வளவு காலம் மக்களை பாதிக்கக்கூடும் போன்ற விடயங்களை ஆராய்ந்து பார்த்ததன் பின்னரே மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசும் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்படாமல் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகள் பற்றியும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் போட்டியாளர்கள்
நாட்டில் வரிகளை குறைப்பேன் என பிரச்சாரம் செய்து ஆட்சியை கைப்பற்றி பொருள் சேவை விற்பனை வரிகளையும் ஆடம்ப வரிகளையும் குறைப்பதால் மக்களுக்கு எவ்வித நன்மையும் ஏற்பட போவதில்லை. நிறுவனங்கள் நேரடியாக செலுத்தும் விற்பனை வரிகளை குறைப்பதன் மூலம் நிறுவனங்களின் லாபம் அதிகரிக்குமே தவிர வரி செலவு குறைவு காரணத்தினால் பொருள் விலையை அவர்கள் குறைப்பார்கள் என எந்த விதத்திலும் நாம் எதிர்பார்க்க முடியாது. வரி குறைந்ததால் உருவாகிய லாபத்தை தமது மேலதிக வருமானமாக பெற்றுக்கொள்ளவே நிறுவனங்கள் விரும்பும். அதே போல ஆடம்பர வரிகளை செலுத்தும் உயர் வகுப்பினர் ஆடம்பர வரிகள் எதுவுமின்றி மேலும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகள் இதனால் ஏற்படுத்தப்படுமே தவிர பெரும்பான்மையாக இருக்கும் ஏழை மக்களுக்கு எந்தவித நன்மையும் இதில் உருவாகப் போவதில்லை. ஆடம்பர வரிகளால் கிடைக்கப்பெற்று வந்த அரச வருமானம் இழக்கப்படுவதால் அரசாங்கத்தாலும் ஏழை மக்களுக்கு செய்யும் நல்வாழ்வு திட்டங்களை செய்ய முடியாத சூழ்நிலையே ஏற்படும். எனவே எந்த ஒரு நாடும், குறிப்பாக இலங்கை போன்ற வளர்ந்து வரும் ஒரு நாடு எந்த காலத்திலும் பணத்தை அதிகமாக அச்சிட்டு அரச செலவுகளையும் மானிய செலவுகளையும் சமாளிப்பதற்கு தீர்மானித்தால் அது பொருளாதார வீழ்ச்சிக்கான பாதையை செப்பனிடுமே தவிர பொருளாதார வளர்ச்சியை ஒருபோதும் ஏற்படுத்தாது. ஆப்பிரிக்க கண்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட 54 நாடுகளில் ஒன்றான ஜிம்பாப்வேயில் ஏற்பட்ட நிலைதான் இது ஜிம்பாப்வேக்கு மட்டும் பொருந்துமா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். குறிப்பாக உலக நாடுகளினுடைய பார்வையில் எமது நாடான இலங்கை இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது என்பதை ஜிம்பாப்வேயினுடைய கதையை வைத்து உங்களுக்கு நாங்கள் கூற எத்தனித்தோம். ஒரு நாடு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால், பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால், எமது கொள்கையான ஆசியாவின் ஆச்சரியமாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் எப்படிப்பட்ட வகைபாகங்களை நாங்கள் கொள்ள வேண்டும், ஏற்றுமதியிலிருந்தும் இறக்குமதியிலிருந்தும் நாம் எம்மை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒரு நாடு எத்தனை உற்பத்திகளை ஏற்றுமதி செய்கிறது என்பது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கும். இறக்குமதிகளை மேற்கொள்ளலாம், ஆனால் அந்த இறக்குமதிகளை நாங்கள் எப்படி மேற்கொள்கிறோம், டாலரு கொடுத்து பணமாக கொடுத்து அந்த பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் அல்லது கடனாக இறக்குமதி செய்கிறோம். அவ்வாறு கடனாக இறக்குமதி செய்யும் பொழுது இந்த கடன் சுமை என்பது எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி தீர்மானிக்கிறது, நாம் இறக்குமதி செய்கின்ற பொருட்களினுடைய விலையேற்றம் என்பது எப்படி மாற்றமடைகிறது. உலக நாடுகள் கூறுவது போல இலங்கையில் உண்மையில் பஞ்சம் தான் நிகழ்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி நாங்கள் நகரப்போகிறோமா? ஜிம்பாப்வேயினுடைய டாலரின் மதிப்பு, அதாவது 100 டிரில்லியன் டாலரை கூட அவர்கள் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலும் கூட அவர்களுக்கு எந்த விதமான பயனும் ஏற்படவில்லை. மத்திய வங்கி தொடர்ச்சியாக பணத்தை அச்சிட்டு அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தும் அந்த பணமானது கேள்வி நிரம்பல் போட்டியில் மிகப்பெரிய ஒரு பணவீக்கத்தையே ஏற்படுத்தி இருந்தது. ஒரு நாடு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கு மேற்கொள்ள வேண்டிய எந்த ஒரு உபாயத்தையும் மிக சரியாக ஜிம்பாப்வே மேற்கொள்ள வேண்டியில்லை. அதே நேரத்தில் வெனிசுலாவிலும் இதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதே போன்ற ஒரு நிலை கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பாக ஜெர்மனியில் ஏற்பட்டிருந்தது. 1921ஆம் ஆண்டு ஜெர்மனி மிகப்பெரிய ஒரு வறுமை நிலைக்கு சென்றிருந்த பொழுது உலக நாடுகள், அதுவும் ஐரோப்பிய நாடுகளில் மிக முக்கியமாக ஜெர்மனிக்கு பக்கத்தில் இருக்கின்ற பிரான்சிடம் அவர்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை கொடுப்பதற்கு கூட அவர்கள் தள்ளாடி கொண்டிருந்தார்கள். இவ்வாறான ஒரு நிலையில் இந்த 100 வருடத்தில் அவர்கள் அன்று சந்தித்த அந்த விடயத்தை இன்று நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி பாதையில் செல்லாமல் வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெர்மனி இப்பொழுது அபிவிருத்தி அடைந்தனாலே பல நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறது. அதற்கு காரணம் பொருளாதார ரீதியாக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளை உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் கூட பல்வேறுபட்ட நபர்களை கேட்டால் ஆப்பிரிக்காவில் மிக மோசமான வறுமையான நாடாக எதை கூறுவீர்கள் என்று கேட்டால் சோமாலியாவை கூறுவார்கள். ஆனால் நிச்சயம் அது பிழையான விடயம். சோமாலியாவினுடைய வாழ்க்கை தரம், அங்கிருக்கின்ற பொருளாதார நிலை என்பது சற்று உயர்வடைந்து அங்கு வறுமை நிலை நீங்கி மக்கள் ஒரு நிச்சயமாக ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அடித்தளத்தை இடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த நாடு பல்வேறுபட்ட ஆப்பிரிக்க நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது, அதாவது ஜிம்பாப்வே முதல் தரத்தில் இருப்பதற்கான காரணமாகவும் அந்த நாடு தன்னை வளர்த்தி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு நாம் கேள்விப்படுகின்ற ஒவ்வொரு நாடுகளும் வளர்ச்சி பாதையில் செல்லுமாக இருந்தால் ருவண்டா, அதே போன்று அங்கு இருக்கின்ற அந்த நாட்டினுடைய அதிபர் மேற்கொண்ட 2000ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு சீர்திருத்தங்களும் ஆப்பிரிக்காவின் ஆச்சரியமாக ருவண்டாவை மாற்றுமாக இருந்தால் தெற்காசியாவின் ஆச்சரியமாக மாறுவதற்கு நாம் ஏன் பின்னிற்க வேண்டும்? எமது பொருளாதார கொள்கைகளில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? எமது உற்பத்தியை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும்? பணத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும்? பொருட்களுடைய விலை உயரும் பொழுது அதற்கான பதுக்கலில் நபர்கள் ஈடுபடும் பொழுது அந்த பதுக்கங்களிலிருந்து மக்கள் தன்னிச்சையாக செயற்பட்டு அவர்களை காட்டி கொடுக்க வேண்டும். நாமும்
பின்வழியால் அதிகமான பணத்தை கொடுத்து பதுக்கப்பட்டிருந்த பொருளை வாங்கி எமக்கான தேவையை பூர்த்தி செய்வது அல்ல வளர்ச்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாடு மிக சிறந்த நாடாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அதுவும் குறிப்பாக இலங்கை போன்ற எமது தேசம் ஆச்சரியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், ஆசியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி நாடாக மாற வேண்டுமாக இருந்தால் நாம் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்திற்கு தேவையான உற்பத்திகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை தனி மனிதன் தீர்மானிக்கக்கூடிய ஒரு வளங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாடு என்பது மாற்றமடையும். குறிப்பாக ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் சீனா, அமெரிக்கா என பல்வேறுபட்ட நாடுகள் இலங்கைக்குள் ஆக்கிரமிப்பை மேற்கொள்வதற்கு நாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தானே செய்கிறது என்கின்ற ஒரு மப்பாத்தான ஒரு கதையை நாம் கதைத்துவிட்டு சென்றுவிடக்கூடாது. இவ்வாறான நிலைகள் எதற்காக ஏற்படுகின்றன, ஏன் ஏற்படுகின்றன? இவைகளை மாற்றியமைக்க தனி மனிதனாக, அதாவது ஒட்டுமொத்த மக்களும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எப்படி ஒன்றிணைய வேண்டும், எமது உற்பத்தியை அதிகரிப்பதற்கான மிக சிறந்த உபாயங்கள் ஏதும் இருந்தால் அதனை சமூக வலைதளங்களில் நீங்கள் பதிவிட வேண்டும். வெறுமனே அரசாங்கம் செய்கின்ற பிழைகளை தேடி எடுத்து அவர்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளை மட்டும் பார்த்து அதனை அனைவருக்கும் ஷேர் செய்வது என்பது அல்ல வாழ்க்கை. நாம் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்த நாடு எம்மை பார்த்து பல்வேறுபட்ட செய்திகளில் மும்முரமாக இலங்கையை பற்றி தான் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் பஞ்சம் என்கின்ற ஒரு விடயத்தான் அவர்கள் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அவர்களுக்கும் எமது தெளிவான விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாம் அதிலிருந்து வீழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஜிம்பாப்வேயை வைத்து அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை நாளைய இலங்கைக்கு ஏற்படக்கூடாது, எமது சந்ததியினருக்கு ஏற்படக்கூடாது. நாம் இந்த 2 வருடங்கள், அதாவது இந்த தசாப்தத்தினுடைய 2 வருடத்தை கொரோனா என்கின்ற மிகப்பெரிய ஒரு தொற்றுக்கு இலக்காகி கொடுத்து விட்டோம். அடுத்த வருடம் 2022ஆம் ஆண்டு எமக்கு உணவு பற்றாக்குறை என்பது ஏற்பட்டுவிடக் கூடாது. அதே நேரத்தில் பொருட்களின் விலை என்பது அதிகரித்துவிடக் கூடாது. அதற்கான உபாயங்களையும் திட்டங்களையும் அரசாங்கமும் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் தனது சிந்தனையில் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு, கட்டியெழுப்புவதற்கு தேவையான ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஜிம்பாப்வேயை உதாரணமாக வைத்து பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறுபட்ட நபர்களை பற்றியும், வாழ்க்கையில் இடம்பெற்ற நிகழ்வுகளை பற்றியும், நாடுகளினூடாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை பற்றி வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இணைந்திருங்கள். நான் லவேந்திரன், ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறு